சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 4x² இன்ட்டு ஒய் டிவைடட் பை 2z² இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் 6x z³ டிவைடட் பை 20y⁴. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்னு. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, சிம்பிளிஃபை த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் தனியாக எடுக்கணும். எடுத்தோன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3/5ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 2 வந்து சிம்பிளிஃபை த வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே வந்து என்னதுன்னா, இந்த எக்ஸுங்கிற அந்த எக்ஸு ஒய் இஜெட் அப்படின்னு ஒரு 3 வேரியபிள்ஸாக இருக்கா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸ்போனன்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ராடக்ட் ரூலும், எக்ஸ்போனன்ட் ஆஃப் ஏ ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட் ஆஃப் ஏ கோஷன்ட்டு, 2 ரூல் வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் எக்ஸ் எடுத்துக்கோங்க. வேரியபிள் எக்ஸு வந்து எங்கே இருக்குது, x², இங்கே வந்து x⁻1 இருக்கா. அப்போ வந்து ரெண்டுமே வந்து ப்ராடக்டில் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும். சம் பண்ணால் நம்ம என்ன கிடைக்குதுன்னா x³ கிடைக்குது. அடுத்து வந்து வேரியபிள் ஒய்ங்கிற வேரியபிள் எடுத்துக்குவோம். ஒய் டிவைடட் பை y⁴ இருக்கா. இதை வந்து கோஷன்ட்டில் வந்து டிவிஷனில் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணணும், y⁻1 - 4ன்னு போடுவோம். அப்போ என்ன வரும்னா y-3ன்னு வந்து வரும். அடுத்து வேரியபிள் இஜெட்டுங்கிற வேரியபிள் எடுத்துக்குவோம். அப்போ z³ டிவைடட் பை z². அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இஜெட்டுங்கிற வேரியபிள் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸை வந்து இண்டிவிஜுவலாக என்ன பண்ணியிருக்கோம், வந்து இண்டிவிஜுவலாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கம்பைன் பண்ணுறோம். ஆல் சிம்பிளிஃபைடு பார்ட்ஸ். இதில் வந்து என்ன இருக்கணும், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸும் இருக்கும். அப்போ என்ன வரும், 3/5 இன்ட்டு x³ z டிவைடட் பை y³. இதான் வந்து இதுக்குரிய ஆன்சர்.